ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடைக்கானல் போக பிளான் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ் அண்ட் அதுக்கு எவ்வளோ செலவாகுது, அப்புறம் நீங்கள் கொடைக்கானலில் ரூம்ஸ் அண்ட் ஹோம் ஸ்டே பட்ஜெட்டில் எப்படி புக் பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் நீங்கள் இந்த சம்மர் சீசன் ஆர் பப்ளிக் ஹாலிடேஸில் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கோடை க்ரௌடாக தான் இருக்கும். ஒரு பிளேஸும் பார்க்குறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரிப்பை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் டைமில் நீங்கள் ப்ரியாராக உங்கள் ஹோட்டலில் அண்ட் ஹோம் ஸ்டே புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் booking.com இல்லைன்னா டேரெக்டாக ஜஸ்ட்க்கு கால் பண்ணி கொடைக்கானலில் இருக்கிற ஹோம் ஸ்டே கான்டாக்ட் நம்பர் கேட்டிங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி பேசி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன் தி வே டு கோடை ஹில் டாப் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் மஞ்சளார் டேம் வியூ. நீங்கள் கொடைக்கானலில் போகிற ரூட்டில், அதாவது ஹில் ஸ்டார்ட் ஆன அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வர ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த மஞ்சளார் டேம் வியூ. இது நீங்கள் தூரத்துலேருந்து ஏரியல் வியூவை பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு வியூ பாயிண்ட் தான் ஆன் தி வே டு கொடைக்கானல் ஹில்ஸ். அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து தலையாறு வியூ பாயிண்ட் இருக்குது. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட். ஒரு தூரத்துலேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி ஃபால் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கொடைக்கானல் ஹில்ஸ்க்கு டேரெக்டாக மேலே போயிடலாம். நீங்கள் கோடை ரீச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ். இந்த பிளேஸ் கோடையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட். இடத்துல நீங்கள் குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இங்கே ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கோக்கர்ஸ் வாக். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் சீனரி வியூ சூப்பராக இருக்கும். இது ஒரு கிளிஃப் சைட். நீங்கள் ஒரு லாங் வாக் போகலாம் அந்த சீனரியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அப்புறம் இங்கே டெலிஸ்கோப் வியூ பாயிண்ட் கூட இருக்குது. அதுக்கு பர் பர்சன் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சன்செட் டைமில் போனீங்கன்னா இதோட வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். கண்டிப்பாக போக வேண்டிய பிளேஸ்னு கொடைக்கானல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கொடைக்கானல் போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸ் டைமிங் மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற போட்டை பொறுத்து சார்ஜஸ் ஆகும். அதாவது 150 ருபீஸ்லேருந்து 600 வரைக்கும் போட்டஸ் சார்ஜஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இந்த பெடல் போட், மோட்டர் போட், 4 பேர் போகிற போட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வேரி ஆகும். இந்த போட் ஹவுஸை சுற்றி உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. சைக்கிளிங், ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் நிறைய ஷாப் இருக்குது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதும் இங்கே பண்ணலாம். சைக்கிளிங்க்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹவருக்கு. அப்புறம் ஹார்ஸ் ரைடுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு. நீங்கள் போட் ஹவுஸ் போகிற பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங்காக போகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக போட்டிங்கை முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நேரம் தேவைப்படும் போட் ஹவுஸை நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் மார்னிங் 9 AM வந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்குது இந்த பிளேஸ். இந்த பிளேஸ் 12 ஏக்கர்ஸ் பரப்பளவில் இருக்குது. 1600 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சம்மர் டைமில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஷோ நடத்துவாங்க இந்த ரோஸ் கார்டனில் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் வந்தீங்கன்னா 2 to 3 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக. கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது இங்கே. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் டெம்பிள். கோடையில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. இந்த டெம்பிள் லேக்கிலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. டெம்பிள் பார்த்தீங்கன்னா 1936 அந்த வருஷத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த டெம்பிள்குள்ளே குறிஞ்சி செடி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குறிஞ்சி பூ வந்து 12 years, அது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த குறிஞ்சி பூ பூக்கும்னு. ஒரு முக்கியமான கோவில் கொடைக்கானலில். டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் ரொம்ப ஃபேமஸான குணா கேவ், அதாவது டெவில்ஸ் கிச்சன். கைஸ், இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். குணா கேவ் இந்த பிளேஸ் கோடை லேக்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டைமிங் மார்னிங் 9 AM ஈவினிங் 4 PM வரைக்கும் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த குணா கேவ் ஆக்சுவலாக ஒரு வியூ பாயிண்ட். பட் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரத்தோட வேர் வந்து அப்படியே படர்ந்து இருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும் ஃபுல்லாக. நீங்கள் அந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸில் அந்த சீனும் இங்கே தான் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த படம் வந்தப்பறம் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் நீங்கள் குணா கேவுக்குள்ளெல்லாம் போக முடியாது. நீங்கள் தூரத்தில் இருந்தால் குணா கேவை பார்க்க முடியும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா ஃபோட்டோஸ் எடுத்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் மோயர் வியூ பாயிண்ட். பர் பர்சன் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிளேஸ் என்ட்ரி ஃபீஸாக. இங்கே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அப்புறம் பார்க் செட்டப்பும் இருக்குது. இங்கே கொஞ்சம் நீங்கள் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பைன் ஃபாரஸ்ட். ஹில் ஸ்டேஷன்னாலே கண்டிப்பாக ஒரு பைன் ஃபாரஸ்ட் அங்கே இருக்கும்.
பைன் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ் ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக கேமரா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பே பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இங்கேயே உங்களுக்கு ஹார்ஸ் ரைடு இருக்குது, ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வரதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பில்லர் ராக், அதாவது தூண் பாறை. இந்த பில்லர் ராக் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு லாஸ்ட்டு 3 பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பில்லர் ராக் என்ட்ரி ஃபீஸ் ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் நல்ல ஒரு 2 பெரிய தூண், அதாவது ராக் வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த க்ளவுடி டைமில் சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸை கண்டிப்பாக பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் சூசைட் பாயிண்ட், பசுமை பள்ளத்தாக்கு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த பிளேஸ் ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட் போகிற வழி 2 பக்கமே உங்களுக்கு நிறைய ஷாப் இருக்குது. ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணலாம். நீங்கள் இங்கே சாக்லேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைசஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பூம்பாறை வில்லேஜ். நீங்கள் ரீசெண்ட் டைமில் நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வில்லேஜ், இந்த கோடையில் இருக்க ரொம்ப பழமையான வில்லேஜ். அப்படியே இந்த ஒரு ஓல்டு ஸ்டைல் அப்படியே இருக்கும். நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கலாம். அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது, வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் அதை அனுபவிக்கலாம். ஓகே எஸ், நீங்கள் இன்னுமே எங்கே போகிறது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, கோடை போகலாமா இல்லை ஊட்டி, ஏற்காடு இல்லை ஏலகிரி அந்த மாதிரி பிளேஸ் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே நான் செப்பரேட்டாக வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற சேனல்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.